யாருன்னு தெரியுமா? ஐயா சரி டெய்லி போயிரு. எல்லாம் தூக்க கல்லு உடனே கல்லு. யாருக்கும் வழி சொல்ல தெரியாது. இதுவும் அழகா ஒரு பாப்பா உட்காந்துருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராடே போராடே அமெரிக்கா கோராபூரா மலையில இருந்து வருகிறேன். சும்மா வர மேடம் 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க.
நீங்க எந்த ஆயில் பண்ணாலும் போடுவேன். 1050 உஷா. என்னைய சொல்றேன். மேடம் இது கரெக்ட் ஆபீஸ் கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? பரவாயில்ல, நான் போய் கியூல நிக்கிறேன். Actually, இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல்ல கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமர் கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? இல்ல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. இல்ல மேடம், எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறேன்? கரண்ட் ஆபீஸ்ல காலம் பூரா பிடிப்பீங்க, ஏன்? காலம் மட்டும்தான் பிடிப்பீங்களா? கை பிடிச்சிருக்கீங்க. சரி, நல்லா தான் அப்படியா? இருக்கும். இருந்தாலும் ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க. பால் சாப்பிடுங்க, மேல் சாப்பிடுங்க, கீழ் சாப்பிடுங்க, ஆர்ட்ஸ் பூஸ்ட் கொண்டு டைல நான் சாப்பிடுங்களா? மறண்டாவா? ஆமா. நீங்க கேட்கறதுலே நான் மறந்து போகிறேன். என்னைய சொல்றேன். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கொடுப்பாங்க. அதுவும் 1050 உஷா. மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல எப்ப ஆம்பளைங்களா இருப்பாங்க? இருப்பாங்க. மட 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 இருப்பாங்க. உங்களை நீங்க எப்படிங்க ஏறீங்க? உங்களோட பாவாடை திக்காத. இதுதான் சந்தேகமா? Actually, இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் ஏமாறி இருக்கும். எத்தனையோ சர்வீஸ். ஓ, இது பழைய கம்பு கலக்கு. அப்படியே நானே கம்பெனிக்காரனா கூட உள்ள லிங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு மடமட 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 தேங்க்யூ. பெண்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்படியா? ஆட்கள் யாரும் வரவில்லை என்றால் நீங்களே லெகின் பேண்ட் போடுங்க. மட 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 கம்பை ஏறுங்க. ஏறுவாங்க. நீங்களே மட 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 கம்பை ஏறுங்க. மேல ஏறின பிறகு சரி. பேட்ரி டமானுக்கு இஞ்சி போச்சுன்னா சாப்பு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாத்திரம் பார்த்து யோ, உங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கோம். நான் உள்ள போடுறதுலாம் போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எடுக்கணும்னா, நீங்க போடலனா எடுக்கணும்னா 1050 உஷா. சரி, என்ன சாப்பிடுறேன்? மேடம், என்ன சாப்பிடுறேன்? ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்களா? கிடைக்காது. இன்னைக்கு கரண்ட் ஆபீஸ்ல ஆயிரம் போச்சு. கரண்ட் ஆபீஸ்ல 1000 போதியா? ஆமாங்க. சாமான கைவிட்டீங்க. ஆ, ஹோட்டல் அடிச்சிட்டீங்க. போச்சு. மாமூட்டு சொல்லிட்டாங்க. போட்டுட்டாரே. சந்தன தெளிச்சிட்டா. பொட்டு கூட வச்சுட்டியா? பூஜை போட்டீங்க. அப்புறம் தான் போடணும். மேடம், நான் உன்ன மணி ஆக்கிட்டேன். பூஜை பண்ண மாதிரி ஆடுறதா? அம்மாடா, அவ்வளவு வேகமா இருக்கு. டென்ஷன் ஆகப்பிட்டேன். ஐயே, நான் கரண்ட் ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன் ஆகுங்க. எல்லாம் ஆகும். என்ன சாப்பிடுறேன்? 1000 போதுன்னு சொன்னாங்க. ஆமா. போதியா கிடையாது. கிடையாது. குடிக்கிறதுக்கு பரவாயில்ல. 1000 பூஜை வேற. 1000 இன்னொரு சீக்கிரமா கட்டிட்டு வாடா பாடு. இந்த மாதிரியே ஒரு தொடர்பு கட்ட போட்டு வச்சுக்கிறேன். மேடம் வேற உள்ள போயிட்டு நான் சொல்றேன். உன் சொம்பு நான் ரொம்ப அடி வாங்கிது. யோ, பரிசு சொல்லுறியா? இப்பதான் புதுசா மாத்திட்டு வந்தியா? பர்ச்சேஸ் பண்ணேன். புது சொம்பு நினைச்சுதாங்க நாங்க கப்பல்ல சேர்த்தோம். இது ஏற முன்ன நாகாத்தனால பய சொம்பு போயிருக்குது. கேட்க மாட்டேன். தொடுக்கல் போல் உடனே பக்கத்துல முடிச்சுக்குமா? இந்தாங்க. கரண்ட் ஆபீஸ்ல 3 ரூபா கொடுக்குறாங்க. சரி, என்ன மேலேயே வேற தொடர்பு கட்டு கிடக்குது. மோர குடிப்போம், பணத்தை கட்டுவோம், பில்லு வாங்கணும். சீக்கிரமா வாடா பாடு கொண்டு நிக்கிறாங்க. 1050.
கொடுத்து எடுக்கட்டுமா ஊந்துட்டா காணாம போச்சா சுத்தம் பண்ற மேடம் மேடம் இன்னும் எனக்கு 12 மணிக்கு ஆட்சி மாதிரி ஆயிடுச்சு காட்டு சட்டெல்லாம் போட்டாங்க கரண்ட் ஆஃபீஸில் துணி கூட வைப்பாங்க துணி போன போகுது நம்ம மேடம் 1500 ரூபாய் எடுத்தாங்க கவுண்டர் உள்ள போச்சு போச்சே உங்களுக்கு எப்படா தெரியும் மேடம் ஒரு மணி வேற அடிச்சு போட்டாங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் என்ன பண்ண சொல்லுங்க சார் ஐயோ பில்லா பணம் விட்டு நான் கவுண்டர்ல வச்சேன் அதுல போச்சா பில் பார்த்தா கரண்ட் ஆஃப் ஐயோ கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாது ஆமாடா அப்ப பில்லு எப்ப வரும் கரண்ட் வரும்போதுதான் வரும் கரண்ட் எப்ப வரும் பில்லு வரும்போது தான் வரும் இது ரெண்டுமே எப்ப வரும் அம்மா நினைச்சா மட்டும்தான் வரும் அப்ப நினைக்க மேடம் எப்ப காய போறது போயிட்டு வந்து காய போடலாம் நான் செலவு காயங்க என்ன இங்கிலீஷ் தெரியல நாட்டு அளவு அதெல்லாம் கத்துக்கிட்டா ஆமா 6 வருஷம் பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கு வித்தியாசம் அதிகமா இருக்குது பில்லு வாங்கிடுச்சுல்ல பில்லு நான் வாங்கலையா மேடம் பணம் நான் வாங்கிட்டுடா அப்ப பில்லு கரண்ட் வர சொல்லத்தான் வரும் உங்க மாதிரி என்ன தெரியுமா கரண்ட் ஆபீஸ் தானே ஒரு பையன் வச்சிருந்த பேர் பெரிய பேர் மாமா மச்சல வந்து போறேன்டா நாங்களாம் தனி சர்வீஸ் பண்ணிட்டோம் எனக்கு சாப்பாடு சாப்பிடுறாங்க இது வயிறா சத்தியமா எனக்கு வங்காள கூட அம்மாவோட இந்திய பெருங்கடல் எத்தனை மீன்கள் மீது கொண்டது ஒவ்வொரு சுனாமி வரும் மேடம் ஈட் வச்சு வேணாம் பணத்தை கொடுத்தல ஒரு நிமிஷம் கூட கரண்ட் ஆபீஸ் தெரியுமா பணம் இருந்தால் பணம் இருந்தால் தாசி என்ன தேவையா தானே தேவையா 1500 ரூபாய் கட்டிட்டு அப்ப என் பணம் போயிட்டாரா ஊரை ஏமாத்த முடியுமா
கொடுத்துறேன் மேடம். போடா. அப்படியே டாக்டர் வந்து பார்த்தா திரும்பி காட்டி எடுத்து கொடுத்துருங்க. ஜில்லே இதெல்லாம் பாரு போதும். டேய், வந்து போடு. ஏய், வலி தாங்க உள்ள பார்க்கலாம். உள்ள போறியா? என்ன வலியா? டேய், என்ன வலி? அந்த பொம்பளை சமாசா ஒண்ணு சொல்லக்கூடாது. உங்களுக்கு கம்பெனி எதுனா? ஒரிஜினல் ஒன்னும் டூப்ளிகேட் யாரா என்ன பண்றியோ? இதுதான் உள்ள பாருங்க. எடுக்கிற தொக்காய வைக்கிறது. நீயாவது பரவாயில்ல, புதுசா வச்சுக்கிற. அவன் சின்ன கூட பரவாயில்ல. வச்சுக்கிறாப்பா, பிஞ்சு போய் பஞ்செல்லாம் வெளியே வந்து நாய் ஒண்ணு தூக்கி ஒரு பகம் வச்சு விட்டாரா? டேய் வாடா. விளையாட்ட பேசுறா வெளியா முடிஞ்சிடும். போடா பேசுங்க. என்னடா முடிப்பா? பிள்ளு கூட வேண்டாம். இது நான் தரது தரேன். வேற எதுனா கேட்டாங்க. ஆளு வந்து வர மாட்டேன். பணம் இல்லாத போனா என் கொண்டாடி சேர்க்க மாட்டேன். பண்ணலாம் பண்ணலாம் கிட்ட வா. ஒண்டி போய் டச்சா என்ன இதில் பயிர் போடுறேன். என்ன போயிடா. 1000 தலைவாங்கி பொறுமை சிந்தாங்க. ஒண்ணுமே மாமூல் சொந்த உலகத்துல நீ மட்டும் பொம்பளையா பிறந்ததுனால திண்டிவனத்துல இருந்து ஒழுங்கு செகப்பட்டு ஒரே ஒரு புளிய மாதிரி எல்லாம் பறிப்போம். நான் பொம்பளையா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி எல்லாம் ஜெயிச்சு சரி என்ன மேடம் தாண்டிகாது மைக்கே அப்படி புரியுறீங்களா? நீ எத்தனையோ மைக் வச்சு பேசி பழக்கண்டா. பேச்சா ஆமா வாங்கி உள்ள போதல் போடணுமா? என்ன டாக்டர் மாமா வேலை அவன் பணம் கட்டிக்கவும் முட்டு வேலை வாங்கணும். 1050 ரூபாய் கட்டிட்டு அவங்க டாக்டர் மாமா நான் ஒரு நீ ஒரு டாபுரிதான். நல்லா இருக்காடி நானும் அடி டாக்டர் என் பாட்டு நாள கொக்காண்ட நான் ஒரு டாக்டர் நீ ஒரு டாபுரிதான் நடையா மாத்து.
மேல கால் போட்டாச்சு கொண்டைக்கு பூ ஏறி போச்சு அன்பாங்க இந்த காலத்துக்குள்ள கட்டின நல்ல நேரத்திலே நான் ஸ்ரீ மகேஸ்வரி எங்கள் கலைஞர் நாடக மன்றம் போலவே நமது திண்டிவனம் வட்டார பகுதியிலே சிறப்பாக நாடக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ஆவணிப்பூர் கிராமத்திலே ஸ்ரீ மகேஸ்வரி நாடக மன்ற உரிமையாளர் ஸ்ரீ மகேஸ்வரி நாடக மன்ற உரிமையாளர் என் சிதம்பரசன் என்று சொல்லக்கூடிய நாடக உரிமையாளர் நாடக மன்றத்தின் ஆசிரியர் ஐயா வழங்கி தந்திருக்கிறார். எங்கள் கலைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வழங்க தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைஞர் நாடக மன்றத்தில் அடுத்ததாக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடக ஏஜென்ட் விழுப்புரத்தில் மாவட்டம் செய்திகள் வாசிப்பது விழுப்புரம் மாவட்டம் எட்டிவாரட்டம் குன்னம்பாக்கம் கிராமம் சிங்கம் பாப்டன் நாடக ஏஜென்ட் சிங்கம் பாப்டன் நம்ம குன்னம்பாக்கம் கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் மருமையா எங்கள் கலைஞர் நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாய் வழங்கியிருக்கிறார். அண்ணாக்கு வளத்தை தெரிவித்துக் கொண்டு அவரோடு இருக்காங்க ராமாயணத்தில் யார்